ஹாய், இன்றைக்கி இந்த கோயிலில் நம்ம பார்ப்போம் வாங்க. இந்த லொக்கேஷன் எல்லாம் அனுப்பியிருக்கேன், பார்த்துக்கோங்க. இது ஒரு சக்தி வாய்ந்த கோயில். இங்கே ஒரு நாள் போய் பாருங்கள். அவ்வளோ ஒரு விசேஷமான 63 நாயன்மார்களில் ஒருவராகிய திரு ஞானசம்பந்தர் கல்யாணம் முடிந்து சொர்க்கத்துக்கு போன இடம். மகாதேவருடன் ஐக்கியமான இடம் அது. அவர் நல்ல விசேஷமான இடம். அன்றைக்கி கல்யாணம் முடிஞ்ச வந்துக்கு மோட்சம் அடைந்த இடம். எறும்புக்கு கூட கிடைச்சது மோட்சம். வழிபடுங்கள். இது ஒரு ஒரு சக்தி வாய்ந்த கோயில். நம்ம செய்த பாவங்கள் தீமைகள் எல்லாம் விலகி செல்லட்டும். இது மோட்சம் அடையும். மகாதேவர் நமக்காக அருள் புரிகிறார். ஒரு சக்தி வாய்ந்த கோயில், பார்த்துக்குங்க. திரு ஞானசம்பந்தர் அவர் கல்யாணம் முடிஞ்சு, இறைவா இந்த திருமண வாழ்வு வேண்டாம் அப்படின்னு சொல்லி எனக்கு நீனே அருள் புரி அப்படின்னு சொல்லி அங்கே எல்லோரும் ஐக்கியமாயிட்டாங்க. இந்த இடத்துல ஒரு மூல நட்சத்திரத்தில் இங்கே கல்யாணங்கள் நடக்குது, விசேஷமாக நடக்குது. அது வைகாசி மாதம் மூல நட்சத்திரத்தில் திருமணம் கோலாகலமாக நடக்கின்றன. அன்று இந்த கோவிலில் நீங்கள் வழிபட்டால் மோட்சம் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.